நமக்கு போகிறது எடுத்துக்காட்டு 6.46 கொஷின் பாருங்கள். ஆர் வெக்டர் ஈக்குவல் -i cap -3j cap -5k cap plus s into 3i cap plus 5j cap plus 7k cap மற்றும் r வெக்டர் ஈக்குவல் 2i cap plus 4j cap plus 6k cap plus t into i cap plus 4j cap plus 7k cap ஆகிய கோடுகள் ஒரே தளத்தில் அமையும் என காட்டுக. மேலும் இக்கோடுகளை தன்னகத்தே கொண்டுள்ள தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாட்டை காண்க. நமக்கு 2 கோடு கொடுத்துட்டாங்க. இந்த கோடு ஒரு தளத்தில் அமையுமான்ட்டு கேட்டிருக்காங்க. ஒரு தளத்தில் அமையுமான்றது நமக்கு 2 நிபந்தனைப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த தளத்துக்கான நமக்கு ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா வெக்டர் ஃபார்ம் அதை வச்சு துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடும் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொடுத்துருக்க 2 கோடு இது ஏ வெக்டர், இது பி வெக்டர், சி வெக்டர், டி வெக்டர் எடுக்க போகிறோம். சரிங்களா? எடுத்து ஃபஸ்ட் நிபந்தனை அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு 2 கிடைச்சதுன்னா இது ஒரு தளத்தில் அமையும். 0 கிடைக்கலனா 1 அமையாது. சரிங்களா? பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ கொஷினில் கொடுத்துருக்கிறத 2 கோடு நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதில் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர், டி வெக்டர் எடுத்து எழுதிக்கலாமா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது 2 புள்ளி, இது இணை. அப்போது புள்ளின்னா இப்போ ஃபஸ்ட் ஏ வெக்டர் -i cap -3j cap -5k cap. அது இணை 3i cap plus 5j cap plus 7k cap. அடுத்து சி வெக்டர் புள்ளி 2i cap plus 4j cap plus 6k cap. அடுத்து இணை i cap plus 4j cap plus 7k cap. இப்போது 4 இதுவுமே நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 2 நிபந்தனை இருக்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு இருக்க நிபந்தனை இப்போ நமக்கு 4மே இருக்குது வெக்டர் ஃபார்மில். இப்போ நிபந்தனை ஃபார்முலா என்ன? சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் 0வா? ஃபஸ்ட்டு இப்போது சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கண்டுபிடிக்கலாமா? சி வெக்டர் என்ன? 2i cap ப்ளஸ் 4j cap ப்ளஸ் 6k cap மைனஸ் ஏ வெக்டர் என்ன? -i cap -3j cap -5k cap. சரிங்களா? ஈக்குவல் இப்போ 2i cap ப்ளஸ் 4j cap ப்ளஸ் 6k cap. மைனஸ் சொல்கிறது பெருக்கும் போது மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ ப்ளஸ் i cap மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 3j cap மைனஸ் ப்ளஸ் 5k cap ஈக்குவல் இப்போ 2 i cap இருக்குது, இங்கே 1 i cap இருக்குது. கூட்டம் என்ன வரும்? 3 i capனு வருமா? ப்ளஸ் இங்கே 4j cap இருக்குது, இங்கே 3j cap இருக்குது. அப்போ கூட்டம் என்ன வரும்? 7j capனு வருமா? இங்கே 6k cap இருக்குது, இங்கே 5k cap இருக்குது. அப்போ கூட்டினா என்ன வரும்? 11k capனு வருமா? இது சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டருக்கான வெக்டர் ஃபார்ம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பி வெக்டர் கிராஸ் டி வெக்டரா? இப்போ கிராஸ் நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் i cap j cap k cap. இப்போ பி வெக்டருக்கான நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கலாமா? நம்பர்ஸ் மட்டும் என்ன? பி வெக்டருக்கு 3 5 7. டி வெக்டருக்கான நம்பர்ஸ் என்ன? 1 4 7. சரிங்களா? இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இப்போ குறி மாற்றும் போது அடுத்துப்பாங்க ப்ளஸ் i cap இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் i capக்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீதி இருக்க 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா? 5 4 7 7. அடுத்து பாருங்கள் -j cap இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் j capக்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீதி இருக்க 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா? 3 1 7 7. அடுத்து பாருங்கள் ப்ளஸ் k capக்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீதி இருக்க 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா? 3 1 5 4. சரிங்களா? ஈக்குவல் ப்ளஸ் i cap இன்ட்டு 5 இன்ட்டு 7 35 மைனஸ் 4 இன்ட்டு 7 28 மைனஸ் j cap இன்ட்டு 3 இன்ட்டு 7 21 மைனஸ் 1 இன்ட்டு 7 7 ப்ளஸ் k cap இன்ட்டு 3 இன்ட்டு 4 12 மைனஸ் 1 இன்ட்டு 5 5. சரிங்களா? ஈக்குவல் ப்ளஸ் i cap இன்ட்டு 35 மைனஸ் 28 கழிச்சா என்ன வரும்? 7
மைனஸ் ஜே கேப் இன்ட்டு 21 மைனஸ் 7 கழிச்சா என்ன வரும் ப்ளஸ் 14 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு 12 மைனஸ் 5 கழிச்சா என்ன வரும் 7 ஈக்குவல் இப்போ இருக்குன்னா 7 இன்ட்டு ஐ கேப் 7 ஐ கேப் ப்ளஸ் 14 மைனஸ் ஜே கேப் இப்போ என்ன வரும் மைனஸ் 14 ஜே கேப் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 7 கே கேப். இது பி வெக்டர் கிராஸ் டி வெக்டருக்கான ஆன்சர். இப்போ நம்ம ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு மதிப்பும் அப்ளை பண்ணலாமா? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது பாருங்கள், இப்போ சி வெக்டர் மைனஸ் சி வெக்டருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3 ஐ கேப் ப்ளஸ் 7 ஜே கேப் ப்ளஸ் 11 கே கேப் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 7 ஐ கேப் மைனஸ் 14 ஜே கேப் ப்ளஸ் 7 கே கேப். இது இதுக்கான எழுதிக்கோங்க, சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டருக்கானது வேல்யூ. சரிங்களா? ஈக்குவல் இப்போ டாட் ப்ராடக்டாக அப்போ என்ன புள்ளி மட்டும் பெருக்குவோமா? அப்போ என்ன 3 இன்ட்டு 7 3 இன்ட்டு 7 ப்ளஸ் இங்கே 7 இன்ட்டு மைனஸ் 14 7 இன்ட்டு மைனஸ் 14 ப்ளஸ் 11 இன்ட்டு 7. சரிங்களா? 7 21 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 இன்ட்டு 14 98 ப்ளஸ் 11 இன்ட்டு 7 27. இப்போ 77 21 ப்ளஸில் இருக்குது. அப்போ கூட்டிக்கலாமா? கூட்டினா என்ன வரும் 98ன்னு வருமா? இங்கே இருக்க மைனஸ் 98. இப்போ ப்ளஸ் 98 மைனஸ் 98 கேன்சல் ஆச்சு, நமக்கு என்ன வரும் 0 வருமா? ஈக்குவல் 0. இப்போ இந்த இது நமக்கு 0 வந்துருச்சு. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒரே தளத்தில் அமையுமான்னு கேட்டிருக்காங்களா? அப்போ எடுத்துதியோங்க, தரப்பட்ட கோடு ஒரே தளத்தில் அமையும். சரிங்களா? ஒரு தளத்தில் அமைஞ்சது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, துணை அலகு அல்லாத சமன்பாடு கேட்டிருக்காங்களா? ஃபைனலாக ஒரே தளத்தில் அமையும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போது துணை அலகு அல்லாத அக்க சமன்பாடுனா இப்போ நம்மகிட்ட இப்போ 2 புள்ளி இருக்குது, 2 இணை இருக்குது. ஒன்று ஒரு புள்ளி 2 இணை எடுக்கணும், இல்லைனா 2 புள்ளி ஒரு இணை எடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு புள்ளி எடுக்க போகிறோம், அதே போல் 2 இணை எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் 0. ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் என்ன மைனஸ் ஐ கேப் மைனஸ் 3 ஜே கேப் மைனஸ் 5 கே கேப் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் என்ன 7 ஐ கேப் மைனஸ் 14 ஜே கேப் ப்ளஸ் 7 கே கேப் ஈக்குவல் 0. இப்போ டாட் ப்ராடக்ட் என்ன பண்ணுவோம், பெருக்குமா? அதுக்கு முன்னாடி வந்து ஏன் நம்ம பெருக்கிடலாம். பெருக்கம் பாருங்கள், ஆர் வெக்டர் டாட் 7 ஐ கேப் மைனஸ் 14 ஜே கேப் ப்ளஸ் 7 கே கேப் மைனஸ் இருக்கா மைனஸ் மைனஸ் ஐ கேப் மைனஸ் 3 ஜே கேப் மைனஸ் 5 கே கேப் டாட் 7 ஐ கேப் மைனஸ் 14 ஜே கேப் ப்ளஸ் 7 கே கேப் ஈக்குவல் 0வா? எழுதுக்காமல் என்ன வெளியெடுக்கலாம், 7 வெளியெடுக்கலாமா? இப்போ எடுத்தால் என்ன வரும், உள்ள என்ன இருக்கும் 1 ஐ கேப் மைனஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் 1 கே கேப்னு வருமா? 1 இன்ட்டு 7 7 மைனஸ் 2 இன்ட்டு 7 மைனஸ் 14 1 இன்ட்டு 7 7 மைனஸ் புள்ளி பெருக்கம் கிலோ மட்டும் பெருக்கோமா? மைனஸ் 1 இருக்கா மைனஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு 7 ப்ளஸ் மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 14 ப்ளஸ் மைனஸ் 5 இன்ட்டு ப்ளஸ் 7 ஈக்குவல் 0வா? ஆர் வெக்டர் டாட் 7 இன்ட்டு ஐ கேப் மைனஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் கே கேப் மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 7 மைனஸ் 7 மைனஸ் 3 ப்ளஸ் மைனஸ் 3 மைனஸ் 14 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? 3 இன்ட்டு 7 42 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 5 இன்ட்டு 7 35 ஈக்குவல் 0. ஆர் வெக்டர் டாட் 7 இன்ட்டு ஐ கேப் மைனஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் 1 கே கேப் மைனஸ் மைனஸ் 7 மைனஸ் 35 கூடிய ஒரே மாதிரி கட்டினா கூட்டினா என்ன வரும், நான் மைனஸ் 42ன்னு வருமா?
-42 + 42 கழிச்சுன்னா 0 வரும். அப்போ இங்கே 0. சரிங்களா? இப்போது இங்கே வகுத்தில் இருக்குது பார்த்தீங்களா அந்த 7, இந்த வகுத்தில் இருக்கிற இந்த 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா r vector dot I cap minus 2j cap ப்ளஸ் கே கேப் 0 வந்து இந்த டேர்ம் தேவை கிடையாது. இப்போ இந்த பக்கம் இங்கே 0 இந்த பக்கம் வந்தாலுமே அதே 0 தான் நமக்கு வரும். ஈக்குவல் 0 இங்கே பெருக்கல் இருக்கிறது வகுத்தில் வரும். அப்போது 0 பெருக்கல் வகுத்தில் 0 தான். அப்போ r vector dot I cap minus 2j cap ப்ளஸ் கே கேப் ஈக்குவல் 0. இதுதான் நமக்கு தேவையான துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. சரிங்களா?